ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை எம்ஜிஆர் வந்தார். அப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னு டூப்ளிகேட் போட்டார். இப்போ கருப்பு எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் நிஜமான எம்ஜிஆர் வந்திருக்கார். செய்வார்னு நம்புகிறோம். நம்பிக்கையோடு இவ்வளோ மக்களும் அவரை பார்க்க வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட தான் வந்திருக்காரு. ரெட்டை யானை போட்டு விசில் அடிச்சுட்டு வந்திருக்காரு. நான் இவரே தலை தூக்க விட மாட்டாங்க. இருந்தாலும் மக்கள் தூக்கி விடுவாங்க. இருக்கிற அரசியல்வாதிங்க வந்து அவரை செயல்பட விட மாட்டாங்க. ஏறி மிதிப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லா பலமும் இருக்குது. ஆனால் தலைக்கிட்ட எந்த பலமும் இல்லை, மக்கள் பலம் இருக்குது. ஏன்னா அதுலேயும் சகோதரிங்க, தாய்மார்கள், இளைஞிகள் எல்லாம் அவரோட நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, ஏன் இந்தியா முழுவதும் அவருக்கு இருக்காங்க. அவர் மனைவி விட்டுட்டு போனால் என்ன, அதை பற்றி கவலைப்படல. நாங்கள்லாம் அவருக்கு அக்கா, தங்கச்சி, அம்மா, சித்தி, அண்ணன், தம்பி, நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. தூக்கி விடுவாங்க தலைவரை. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சிறிது நேரம் முன்பு வந்து அவங்க மனைவி வந்து இன்னொரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, என்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும்னு சொல்லி. அது வந்து ஒரு புருஷன் கூட இருந்து, புருஷன் பக்கத்தில் இருந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பார்க்கணும். சந்தோஷமாக இருக்கப்போ அவங்க கூட இருக்கணும். அவனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரப்போ ஒதுக்கி நிற்கிறோம் மனைவி கிடையாது. நண்பர்களும் தோழர்களும் தாயும் அப்படி இருக்க மாட்டாங்க. தான் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தாயோ எடுத்து வளர்க்குற கூட தான் வளர்த்த பிள்ளையோட பற்றி நினைப்பா. நீ புருஷன்றப்போ நீ புருஷன் கூட இருக்கணும். அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் கூட நின்னியன்னா நீ நல்ல பொம்பளை. எதுக்குமே ஒரு தகுதி இல்லாமல் பணம் சொத்து வீட்டு உள்ள உடலைன்னா உன்ன கழுத்தை பிடிச்சா தள்ளியிருப்பார். இத்தனை கோடி மக்களை நேசிக்கிறவர் மனைவியோட வாழணும்னு ஆசைப்பட மாட்டாரா? ஃபஸ்ட்டு ஒரு மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும். எந்த குடும்பத்துலேயும் புருஷன் வந்து பொண்டாட்டியை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொண்டாட்டி தான் புருஷனை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுதான் பொம்பளையோட வழியே. சமீபத்தில் த்ரிஷா கூட ஒரு கல்யாணம், ஏங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நீங்கள் கூட எல்லாருமே சரி, நம்ம கூட ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு வீட்டு வேலைக்கு போகிறோம்மா கூட அந்த வீட்டில் இருக்க ஒரு எஜமான வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனாக போகிறப்ப சக தோழர்களோடு போவாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, வரியா கல்யாணத்துக்கு நான் கிளம்பிட்டேன்னு கூப்பிட்றாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட போகுது, வேலைக்கு போகிறவங்க வேலையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக கூட போகிறாங்க. அவர் சினிமா துறையில் இருக்கார், 1000 பேர் பழகிறவங்க கூட எல்லாம் அவர் மனைவியை நினச்சா எத்தனை பேருக்கு அவருக்கு இது பண்ண முடியும்? நல்ல பொம்பளையாக இருக்கோ கணவனை பற்றி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காத எப்படி நல்ல மனைவியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் வயசுக்கு வரத்தக்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னா அவன் நல்ல பொம்பளையே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மனைவி தான் கணவனை புரிஞ்சுக்கணும். அவன் புரிஞ்சிக்காதவனு கூட நம்ம வழிக்கு கொண்டு வரது தான் மனைவி. தான் இஷ்டத்துக்கு வா, நீ ஹோட்டலுக்கு போனால் வரத்துக்கு மட்டும் கணவன் இல்லை, எல்லாத்துக்குமே துணிஞ்சு கணவன் ஒரு இதில் இறங்குறானா அவன் கூட நீ நிற்கணும். அவனை வந்து தட்டி எழுப்பணும். அவன் 1000 பொம்பளை கூட போனால் கூட நீ வெளிக்காட்டக்கூடாது. ஆனால் நீ வெளிக்காட்டுறனா அவனை அசிங்கப்படுத்துகிற, அவன் இந்த துறையில் வரக்கூடாதுன்னு நீ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுற மறைமுகமாக. கணவன் உனக்கு முக்கியம் இல்லை, உன்னோட நட்பு முக்கியம்னு பார்க்குற. நீ நட்புக்காக நீ கணவனையே விட்டு கொடுக்குறப்போ அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது தப்பு இல்லைல்ல. அவர் தப்பான வழியில் போகல, திருமணத்துக்கு போயிருக்காரு. நம்ம கூட வெளியில் போகிறப்போ போகிறோம் கூட, எங்கெங்கேயோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு இடத்துல பார்க்குறப்போ போகிறோம். இதை அவங்க மனைவியை வந்து டிவிகேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலருமே கேலி கூத்து, கேவலமான வார்த்தைகள், விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி? அது நம்ம வந்து அதை அப்படி சொல்லக்கூடாது. அவர் இப்போ வந்து காய்ச்ச மரத்தில் தான் கள்ள தூக்கி அடிப்பாங்க. பார்க்குறவங்க கூட அந்த மரத்தில் இருக்க காய்களையும் பூவையும் தான் பார்ப்பாங்க, ஒன்றுமே இல்லாத மரத்தை பார்ப்பாங்களா? இப்போ அவர் வந்து வளர்ந்துட்டு வராரு, வளராதது பிடிக்காதவங்க நிறையா பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ அரசியல் மீட்டிங்னா கட்சியில் இருக்கவங்களே அவங்கள அது வந்து அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்கன்னா தான் மேலே தானே எச்சு துப்பிக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட தலைவரோட மனைவியை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது நம்ம வேலை இல்லை. தலைவர் பின்னாடி போகிறோமா, தலைவரை மட்டும்தான் பார்க்கணும். தலைவர் குடும்பத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. நம்மளோட வேலை இது கட்சி வரைக்கும் தான். அவர் குடும்பத்தில் 1000 நடக்கும், விமர்சிக்கக்கூடாது. ஆனால் கருத்து சொல்லலாம். என்ன சொல்லனா, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கதான் பைபிள்லேயும் போட்டிருக்குது, குரான்லேயும் போட்டிருக்குது, பகவத்கீதை எல்லாத்துலேயுமே வந்து மனைவி வந்து கணவனுக்கு இணைந்து தான். அப்போ இருக்கப்போ மனைவி வந்து புருஷனை புரிஞ்சுக்கணும். அவன் தவறான வழியில் போனால் கூட அவனை சரி பண்ணி கொண்டு வரது பார்க்கணுமே தவிர அவன் மேலே அவதூறு சொல்லி சாணி தெளிச்சா நாளைக்கு அவங்க கூட எப்படி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப விமர்சனம் பண்ண மாட்டாங்களா, வேடிக்கை பார்க்க மாட்டாங்களா? ஏன் நம்ம பிள்ளைங்களே நம்மளை மதிக்காது? நீ ஏன் அப்பாவை கேவலமாக பேசுன, இன்றைக்கி நீ அந்த ஆளாக கூட நல்லா பேசுகிற, நான் ஏன் அவனை மதிக்கணும் கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? தாய் இடம் கொடுக்குறப்போ பிள்ளைங்க கண்டிப்பாக அதேமாதிரி கணவன் மனைவிக்கு இடம் பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா 2 பேருமே ஃபஸ்ட்டு குடும்பத்தில் சரி பண்ணிக்கணும். தலைவர் கூட சொல்கிறேன், பேசி தீர்க்க முடியாது ஒன்றுமே கிடையாது. பேசி அவங்க கூட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதை பார்க்கணும், தலைவரும் அதை செய்யணும். இது இவ்வளோ தூரம் தலைவரும் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு இந்த தேசத்தை ஆளணும், இந்த தேசத்தில் இருக்க மக்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறப்போ தலைவர் வந்து கண்டிப்பாக தன் மனைவியை அவர் பக்கத்தில் அவரோட துணையாக இருக்கிறப்போ அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க தாய் தகப்பனை வச்சு அவங்கள வந்து சரி கட்ட பார்க்கணும்.
ஏன்னா புரியலை இல்லையா, சில பைத்தியத்துக்கு வந்து வைத்தியம் கொடுத்தா தான் பார்க்க முடியும். இப்போ சில பேருக்கு முத்தி போயிடுது, முத்தி போனோன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே அவங்க தெளிஞ்சோன்னே வீட்டில் குடும்பத்தில் எல்லோரும் கூட சுகமாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னா இவர் அரசியலில் போகிறாரு, 4 பேர் கூட பழகுறாரு, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோன்ற ஒரு பயம். அந்த பயத்தை அவர் தான் அவங்களுக்கு விளங்க செய்யணுமே சார். பெண் உரிமை பேசுற விஜய் வந்து மனைவியை வந்து சரியா புரிஞ்சுக்கல. ஏங்க சரி புரிஞ்சுக்கலங்க. இப்போ என் புருஷன் கூட என்னை புரிஞ்சிக்காமல் கொஞ்ச நாள் இருந்தார். அவர் வழியிலேயே போய் அவரை என் வழிக்கு திருப்பினேன். ஏன்னா இயற்கை எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது. என் புருஷன் வந்து குடிச்சிட்டு அடிப்பார், என் பிள்ளைங்கெல்லாம் அப்படியே பயந்து நிற்பாங்க. ஒரு நாளில் வந்து நானே அவர் என்ன பண்ணேன், என்னோட இதை சரி பண்ணேன். நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வேலை என்ன, நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அவர் பக்கம் போய் அவர் வழி கொண்டு வந்தோம். இப்போ எங்கள் வாழ்க்கை சுகமாக இருந்துச்சு. சுகமாக இருக்கனால அவர் என்னை விட்டு போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயற்கை அவர் எடுத்துக்கிச்சு. காலத்தோடு இப்போ நாங்கள் இருக்கிறோம். இதுதான். அதனால் மனைவி வந்து கணவனை புரிஞ்சுக்கணும், மனைவியும் புருஷன் புரிஞ்சுக்கணும். இதை வெளியில் கொண்டு வர ஒரு அரசியலுக்கு வந்துட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சகிச்சு குடும்பத்தில் வாழ கற்றுக்கணும். பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி. அரசியல் வேற, கொடுமை வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் மூஞ்சிலே தானே துப்பிக்க கூடாது.